நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 1 தான். ஸோ வந்து நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டிஃபிகல்ட்டி நார்மல் வச்சாச்சு, செட்டிங்ஸ் வந்து ஹையில் வச்சாச்சு. ஓகே, அப்படியே உள்ள போயிடலாம். ஸ்டார்ட் கேம் கொடுத்தாச்சு. ஓகே, லோடிங்கில் நிற்குது. இன்னுமே லோடிங்கில் தான் நிற்கிது. ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 1 வந்தாச்சு. டே 1 இப்போ வந்து நாம் அப்படியே எழுந்தாச்சு. இப்போ போய் சென்சிட்டிவ் கொஞ்சம் அதிகப்படுத்திப்போம், ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது? காக்கா ஃபுட் இருக்குது. அப்புறம் ட்ராயர்லலாம் என்ன இருக்குது? மேலே கபோர்டில் அங்கேயும் ஒன்றும் இல்லை. இதில் ஓவனில் வந்து கிராங்க் வீல் இருக்குது. ஓகே, கிராணி. ஓகே கிராணியை பற்றிலாம் நம்ம ஒன்றும் பயப்பட போகிறதில்ல. ஓகே ரைட்டு. அப்படியே இந்த சைடு வந்து இந்த இதில் ஒன்றும் இல்லை, இதில் எங்கேயும் இல்லை. புக்கு தான் இங்கே இருக்கணும், இங்கே தெரியல. ப்ளே ஹவுஸ்க்கு இருக்குது. ஓகே, இன்ட்ரோ பண்ணிட்டு போவோமா? இப்போ ஏன் இங்கிட்ட போயிடும்? ஐயோ, கிராணி இருக்கு. இங்கே போவோம். ஐயோ கிராணி வருது. ஜஸ்ட் மிஸ். இங்கேயே உட்காந்துடும். ஓகே போயிடுச்சு, கிராணி போயிடுச்சு. ஓகே, அங்கே தான் இருக்குது. போயிடுச்சுன்னு நினச்சா அங்கே தான் இருக்குது. சரி, ஓகே. இந்த காக்கா தீனி எடுத்துட்டு நம்ம போவோம். காக்கா எடுக்கிற இடத்துக்கு போவோம். நம்ம அதுக்கிட்ட என்ன வச்சுருக்கோம்? கார் எஸ்கேப்பா டோர் எஸ்கேப்பான்னு சொல்லி ஃபஸ்ட்டு எது கிடைக்குதோ அது பண்ணிடுவோம். ஓகே ரைட்டு, கிட்ட வந்தாச்சு. இதோ தான் இருக்குது காக்கா. இதில் இருக்குது ரிமோட்டு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, தீனி போட்டாச்சு. காக்கா வெளியே வந்துச்சு. இந்த காஜு பில் எடுத்துகிற அப்படிதான். அதில் ஒன்றும் இல்லை. இங்கே வெளியே வா. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கார் இருக்க இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படி கார் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கிளவியை கொண்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த காஜியில் கீழே போடுவோம். 3-4 கிட்ட போட்டாச்சு. இதுக்கு மேலே போட்டோம்னா ஓகே. காரில் ஒழிச்சிடும். ஓகே, கிராணி எப்போ வரும்? ஒரு 10 செகண்ட் வந்துடும். இன்னும் வரலையா? என்னடா இது? வந்தாச்சு கிராணி. அப்படி உள்ளே போட்டல. அப்படியே கதவை மூடி லாக்கை போட்டு ஆன் பண்ணுறான் ஸ்மோக். அவ்வளோதான், பிளான் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இல்லை கிராணி நம்ம தான், இன்றைக்குமே நம்ம தான். கிராணி அப்படியே சாப்பிட்டு நம்ம எப்படி வரும்? காரில் என்ன இருக்குது? வெப்பன் கீ இருக்குது. ஓகே, வெப்பன் கீ கிடச்சிருக்கு கைஸ். வாங்க போய்ட்டு வெப்பன் எடுத்துருவோம். இங்கே தான் இருக்குது வெப்பன். சரி, ஓகே, வெப்பன் எடுத்தாச்சு. ட்ராங்க்லைசர் டாட். அப்படி கரெக்டாக சுட வேண்டியதான். ஓகே, சுட்டாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே விழுந்துருச்சு. ஓகே, நமக்கு இன்னொரு வேலை கூட இருக்குது, அது வாங்க முடியும். என்னன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் போயிட்டு சுடணும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம அங்கே போவோம். அம்மா அடி விழுந்தாண்டா சோத்துன்னு தண்ணி.
தண்ணியிலே சொத்து. சரி போவோம், நாங்கள் போவோம். ஓகே, இந்த ஓட்டையிலேருந்து கரெக்டாக சுடணுங்களா? கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அவ்வளோதான். சுப்ரே ஜக். ஜஸ்ட் மிஸ் அந்த செவுத்துல பட்டு கரெக்டாக அந்த இதில் அடிச்சு பாருங்க. சரி ஓகே ரைட்டு. ஹேமர் கிடச்சிருக்கு. ஹேமர் வச்சு பிளாங்க் எடுத்து வந்து பிளாங்க் எடுத்து என்ன அது ஒன்று தான் கொடுக்குது. தள்ளி விடு. குனிஞ்சு இங்கே என்ன இருக்குது? மீட்டு நமக்கு தேவையே இல்லை. சரி பிளாங்க் எடுத்தாச்சா? இப்போ வாங்க போவோம். இந்த நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போவோம். எங்கே போகிறோன்னா மேலே போவோம். சீக்கிரம் போ. கிராணி வந்துட போகுது. ஓகே போயாச்சு. பிளேஸ் பண்ணியாச்சு. உள்ள பெஞ்ச் இருக்குது, அப்புறம் அந்த லிவர் இருக்குது. ஓகே தள்ளி விட்றா கதையா. அது இங்கெல்லாம் இருக்குது கிராணியோட ஃபுட். அது எதுக்கு நமக்கு தேங்காய்ல. ஓகே கிராணி அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுற ஆள் கிடையாது. சும்மா சொல்லுங்க, அதுக்கெலாம் நம்ம பயப்படுற ஆள் கிடையாது. ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போக வேண்டியது தான். அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஓகே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பஜக். ஓகே பேட் லாக் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு கார் எஸ்கேப்புக்கும் இது தேவைப்படும், டோர் எஸ்கேப்புக்கும் இது தேவைப்படும். சரி ஓகே புக் இருக்குடா. சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீழே அதுக்கு முன்னாடி குட்டி இடத்துலலாம் இருக்குது. தேடிதான் இருக்குது. இங்கே இப்போ காலங்காலமாக தேடிதான் இருக்குது. வேறு என்ன இருக்குது? சரி அங்கே இருக்க அம்மா அடியோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை இன்னும் கொஞ்சத்தை போயிருந்தோம்னா அடிச்சுருந்தாங்க. சரி ஓகே வந்தாச்சு. பேட் லாக் கீயை போடு. திறந்தாச்சு. மாஸ்டர் கீ வேணும், கட்டிங் பிளேயர்ஸ் வேணும், ஹேமர் வேணும். ஓகே ஹேமருக்கு கட்டிங் பிளேயர்ஸும் மாஸ்டர் கீயும் வேணும். ஓகே தள்ளி விட்றாங்க. இதெல்லாம் எவன்டா இங்கே வச்சது? அடுத்து கார் இருக்குது. இந்த காரில் என்ன கார் எஸ்கேப்க்கு என்ன முன்னாடி எதுவுமே இல்லை, எல்லாமே போடணும். கார் கீ வேணும், கேசலின் வேணும், இத்தனை வேலையும் பண்ணணுமா? சரி ட்ரெஷரை மட்டும் திறந்து விடும். ஷட்டரா? ஆமாம் ஷட்டர். ஓகே செயின் கட்டர் இருக்குது. ஓகே கதவை திறப்பா. ஒரே புகை அடிக்குது. கிராணியை கொண்டு அடிதான். ஓ மை காட், அதுக்கு பின்னாடி வந்துருச்சு. அது பார்க்கவே இல்லை நான். சரி அது வரும்னு சொல்லி சவுண்டு போட்டுட்டு இருந்தா அது ஏற்கனவே வந்துருச்சு போல. ஒரு ஷட்டர் போட்ட சவுண்ட்லேயே வந்துருச்சு போல. சரி ஓகே டே 2 வந்துருச்சா? சரி ஓகே ரைட்டு. ஓகே என்ன ஷார்ட்கன் பீஸ் இருக்குது, அது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம ட்ராங்க் லேசர் எடுத்துட்டோமே. இனி அதுக்கு ஷார்ட் பண்ணி ஓகே இந்த புக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே கீழே தான் இருந்துச்சு புக்கு. அதை வந்து எடுத்து விட்டு ஸ்பைடர் கீ எடுத்துருவோம். பேசாமல் தேவையில்லாத வேலை பார்க்குறக்கு ஃபஸ்ட்டு ஸ்பைடர் கீயே எடுத்துருவோம். வேறு வேலைலாம் அப்புறம் கூட பார்த்துக்கணும். இந்த மெயினான பொருள். ஓகே கிராணி வந்துருச்சு. ஓகே இந்த டோர் வழியாக போயிடலாம். என்ன கிராணி கிட்டே வா பார்ப்போம். ஜஸ்ட்டு ஓகே ஓகே வந்தாச்சு. புக்கையே வச்சு விட்டாச்சு. ரைட்டு இது என்ன இன்ஜின் பார்ட் இருக்கா? வேறு எதுவும் இல்லை ட்ராக்ல. அப்புறம் இது வந்து கிராணி வந்துட்டு லூஸ் ஆட்டம். ஓகே ரைட்டு அது அடிக்க சொன்னால் அடிச்சுட்டு ஒரு கற்றுக்கும். அது நம்ம பயந்துருவோம்னு நினைப்பு.
சரி ரைட்டு. கீழே என்ன இருக்குது? கீழே ஹேமர் இருக்கு. ஹேமர் தேவை நமக்கு. ஓகே, அங்கே வருமோ? இல்லை வரல. சரி, அது ஃபர்ஸ்ட்டாக போட்டு சாவடிச்சிடும். ஃபீஸ்டாப்பை போட விட வேண்டியதுதான். போடு. கம்முன்னு டிரான்ஸ்லேஷன் எடுத்துருக்கேன். தேவையில்லாமல் ஃபீஸ்டாப்பை போட்டு நானே உறைஞ்சிட்டு அடிச்சோ போச்சு. அடிச்சிருச்சு கிராணி. ஃபீஸ்டாப் இருக்கும்போதே அடிச்சிருச்சு. நம்மளே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு போட்டு பிளான நம்ம ஃப்ரீஸ் ஆகிட்டோம். இதுபோல் டிரான்ஸ்லேஷனே எடுத்து அடிச்சிருக்கேன். சரி ஓகே. டேட்டு வரும்னு பார்த்தா ரொம்ப லோட் ஆகுது. இவ்வளோ நேரமாக லோட் ஆகுது. ஃபைனலி டே 3 வந்தாச்சு. ஓகே, டே 3 கண்ணு முழிச்சாச்சு கைஸ். ஸ்கேப் ஆகிறேன் 2 நாள் ஓட்டிட்டேன். பார்ப்போம் கிராணி எங்கிட்ட வருவா. மேலே வருமா கீழே வருமா? எப்படியும் மேலே தான் வருவோம். பார்ப்போம். எப்படியும் மேலே தான் வரும். வா கீழே போட. ஓகே, அண்டர் கிரவுண்டு திறந்து போடா கீழே. கஜக் கொஞ்சம் போ. ஓகே, படிக்கட்டு வந்தாச்சு. படிக்கட்டு ஸ்டாப்பு. இதை கரெக்டாக இந்த இடத்துல திருப்பியும் மாட்டிக்கிட்டேன். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. கிராணி வந்துடக்கூடாது. அவ்வளோதான், ரிலீஸ் ஆகிட்டேன். சரி, அப்போ அந்த ஃபிஷ் ஸ்டாப்பை போட்டு பின்னாடி வந்துடணும் போல். நான் போட்டு எடுத்து நிற்கிறதுனால நான் மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே, போட்டுட்டு பின்னாடி அடைச்ச கிளவி திருப்பி போயிடுச்சு. கிளவி வந்துச்சு, திருப்பி போயிடுச்சு. வந்து மாட்டிக்கோ கிராணி. ஓகே, அது வரமாட்டேங்குதே. பிளாங்க் எடுத்து போடுக்கல. சட்டுன்னு போட வேண்டியதான். மாட்டிக்கிச்சு வசமா மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், விழுந்துருச்சு. முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, கீழே போயிட்டு ஹேமர் எடுத்துகிட்டு வரணும். ஹேமர் எடுத்துகிட்டு அங்கே போகிறதுக்கு எத்தனை பாடு. இதில் ஒரு 4 போயிடுச்சு. சரி ஓகே ரைட்டு. மேலே போவோம். என்ட்ரன்ஸ் டோரு, மேலே படிக்கட்டு ஏறு. செகண்ட் ஃப்ளோரை எப்படி வீடு கட்டியிருக்குன்னே தெரில. பழசாயிடுச்சு, பால் அடைஞ்சு போச்சு. பிளாங்க் எல்லாம் ஓட்ட நடு பிளாங்க் நின்றுச்சு. அது இப்போ ஒரு பாதை மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. அந்த பாதையில் நம்ம போக வேண்டியது. ஓகே ரைட்டு. இந்த டிராவை திறந்து பாரு. என்ன இருக்குது? கார்கி போடு. ஆனால் கார்கி கிடச்சின்னா ப்ரோஜனம். நம்ம ஒரு எஸ்கேப் தானே பண்ண முடியும். டோர் எஸ்கேப் தான் பண்ண முடியும். கார் எஸ்கேப் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா கார் எஸ்கேப்க்கு இன்னும் நிறைய இது இருக்குது. ஓகே, கீழே போகும். ஹேமர் மறந்துட்டேனே. கீழே அங்கே கேட் உடைக்கணும். ஆமாம், மறந்து போய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி ஓகே, திருப்பி எடுத்தாச்சு. ஹேமரை எடுத்துகிட்டு கீழே போக வேண்டியதுதான். கீழே ஹேமரை எடுத்துகிட்டு போகிறக்குள்ளே கிளவி அடிச்சிடும். அந்த ஹேமரை அப்படியே போட்டுறது தான். ஓகே, இப்போ இங்கிட்டு போனால் கிளவி வந்துடும் கண்டிப்பாக. அதனால் இங்கேருந்து குதிச்சிடும். சரி குதிச்சாச்சு. சூப்பர், குட்.
இங்கேருந்து போனோம். எப்படா இந்த கிராமி கரெக்டாக வந்து பார்த்தீங்களா? ஓகே ரைட், இங்கே வரட்டும். அப்படியே குட் ஜாப்ப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, இந்த ஹேமரை வச்சு உடச்சி விட்டு அடிதான். உடச்சி விட்டாச்சு. சரி, ஆமாம் இங்கே என்ன இருந்துச்சு? ப்ளே ஹவுஸி. ஓகே ஓகே, காஜ் வீலோட கிடச்சிச்சுல. ஆமாம், இது செட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி கிளவிக்கு ஏதாச்சும் பண்ணணுமே. இங்கே தான் எங்கேயும் ஒரு காஜியில் பார்த்த மாதிரி தோணுது. ஸ்பைடர் கீழா? ஓகே ஓகே, கீழே போடுவாங்க அம்மா அப்பா. நமக்கு எதுக்கு காஜி வீடு? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைடர் கீழே போட்டு அங்கே போவோம். அங்கே நண்பர்களே, அந்த கிளவி அங்கேயே தான் நிற்கிது. கதவுக்கிட்ட இருந்து லொட்டு லொட்டுன்னு திறந்துட்டு இருக்குது. மேடம் துரத்துறாங்களாம்மா. கிட்டவா பாரு, அங்கேயே நின்றுச்சு பாரு. கண்ணு தெரியாது கிராணியம், கண்ணு தெரியாது. காது மட்டும் நல்லா தூரத்தில் இருந்தாலும் தெரியும், கண்ணு தெரியாது. சரி ஓகே, ஆஃபீஸில் போ. கீழே போய் ட்ரைனேஜ். இந்த மாதிரி ட்ரைனேஜ்குள்ளெல்லாம் போகணும்னு தலையெழுத்து. என்னாச்சும் போகலாம், ஒரே தண்ணி தேங்கி நிற்குது. இந்த ஸ்பைடர் சார் கிராஸ் ஆனால் நாங்கள் பயந்துடணுமா? இங்கிட்டு போவோம். மேலே வந்தாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சூப்பர். சரி, அப்போ அவங்க நேராக போய் பார்ப்போம். கீழே போ. அந்த ஸ்பைடர் பார்க்கும் பார்த்தா அப்படியே போயிடுச்சு. பார்க்கற கூட தூக்குது. சரி ஓகே, நம்ம இங்கிட்டு போவோம். அது அங்கிட்டு போச்சுன்னா நம்ம இங்கிட்டு போகட்டு. ஸ்டைட்டாக போச்சு. அப்படி போகிறதுக்கு இப்படியே வந்துருக்கு நம்ம. ஸோ ஒன்றுமே இல்லை. சரி, லிஃப்ட்டுக்கு போவோம். ஓகே, அம்மா 1 2 திறடா கதவை. பார்க்கவே இல்லையே, நம்புகிறேன் 1 2. ஒரு வேளை 2 இருக்குமோ? 1 இருக்கும் தெரிஞ்சு இருக்குமோ? 2 இருக்குமோ? சரி ரைட்டு, 2 தான், கண்டிப்பாக 2 தான். அம்மா அடியா வெட்டிச்சிருச்சுடா. சரி, 2 நம்பிக்கையாக தொடங்கணும். டே 4. டே 4 வந்தாச்சு. இனிமேல் எஸ்கேப் ஆகான்றது டவுட் தான். எனக்கு கிராணி அடிச்சு ஏஞ்சலினா அடித்தா கூட பரவாயில்ல. பாம் அடித்தது ஐயோ ட்ராப். ஓகே ஓகே, ட்ராப் எடுத்தாச்சு. இங்கே போய் எதுவும் இருக்கா? அது இருக்கா? ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே நான் போகவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்து. ஓகே, இதுக்குள்ளே போகும். நானாவது ஐசியூ சொல்லுது கிராணி. ஐசியூ என்ன பார்க்குறியா? சரிவா, இது பாரு, என்ன நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். வந்து கரெக்டாக கதை தர பார்ப்போம். இருக்கும் உள்ளே என்ன இருக்குது? இன்னமும் இருக்கே கிணத்துக்குள்ளே. கிணத்துக்குள்ளே இன்னும் இருக்குது, வெள்ளையாக இருக்குது. நல்லா எட்டி பார்க்கணும். அதெல்லாம் தேவையில்லை. சரி ஓகே. சரி, இந்த பெல்லு வேறு அமுக்கி விட்டு ஒரே சவுண்ட். இந்த வழியாக எதிரி குதிச்சாச்சு. ஓகே ரைட்டு. திருப்பியே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அந்த ஸ்பைடருக்குள்ளேயும் குதிச்சாச்சு. ட்ரைனேஜ்குள்ளேயும் வந்தாச்சு. நம்ம உட்காந்து திரும்பியே பார்க்கல.
அதுக்கு எதுவும் இருக்காது. ஓகே, திருப்பியும் கீழே வந்துடும் அப்படிதான். சரி, ஓகே, ரைட். ட்ரெயின் வச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்பீடாக போடா. டைம் ஆகிட்டு ஸ்பீடாக போக மாட்டேங்கிறான். ஸ்பீடாக போகலாம், பொறுமையாக போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, இது நல்லவே ட்ரிப்பில் வந்தாச்சு. பட் நமக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் ஒன்று தான். ஏன்னா போன தடவை 2 அங்கி தானே இதுவாச்சு. சரி, ஓகே, இந்த தடவை 1 தான் கண்டிப்பாக. 1 நமக்கு தான் சேஃப்டி. நமக்கு சேஃப்டி கிடைச்சிருக்கு கைஸ். கீழே ஓகே, இந்த இடத்துல என்ன தேவைப்படுது? பூட்டில் வந்து ரஸ்டட் பெடலாக்கி, இங்கே வந்து லிவரு, அங்கே வந்து செயின் கட்டு. லிவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இங்கிட்டு போகிறோம். ஓ, இங்கே ஷார்ட் கட் இருக்குல்ல. சரி, மறந்து தான் போயிருந்தேன். ஷார்ட் கட்டு மறந்துச்சு. அம்மா டக்குன்னு பிடிச்சிச்சு பாருங்க. உண்மையாக ஜர்க்காயிடுச்சுலாம். ஒளிஞ்சிருந்து அது கிளம்பிட்டுலாம் நான் பயப்பில்லை. இது ஒளிஞ்சிருந்து டக்குன்னு பிடிச்சிச்சு பாருங்க. சரியான பயமாயிடுச்சு. இனிமேல் கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்போ எஸ்கேப்பாக இருக்க கஷ்டம்தான். ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். சரி, முயற்சியை கைவிடாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்பி பார்க்காண்டே இருந்திருக்கோம். கால் தெரியுதே, நல்லா திரும்பி பார்த்து ஸ்பைடர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னடா டேக் 6 போடு, ஜெயிக்க போகிறோம். என்ன பிளாங்க் இருக்குது, அங்கே இருக்குது. ஆமாம், லிவர் அங்கே இருக்குது. ஓகே, கிராணி என்ன பண்ணுறது? இந்த ஹைட்டான இடத்துல வர நின்றுட்டு இருக்கிறோம். கிராணி பக்கத்தில் ஓய் அப்பா எவ்வளோ இழுத்து அடிச்சு. அவ்வளோதான், கேம் ஓவர். கரெக்டாக போய் ட்ராப்பில் அடித்தேன் பாருங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ATG அஜ்மல் தமிழ் கேமர். பாய் பாய். மறக்காமல் என்ன கேம் வேணுமோ கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அவ்வளோதான். வரட்டாமாமே.